ஆல்ரெடி சொன்ன மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புதிய தலைப்பு இருக்குல்ல, அது பெரும் சர்ச்சையை உள்ளாக்கி இருக்கு. எல்லாரும் கேட்குற கேள்வி அது ஒன்று தான். அந்த கேள்வியை இப்போ வேற ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் கேட்டிருக்காங்க. யார் அவங்க, எந்த கட்சியை சார்ந்தவங்க பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க தான். அவங்களும் இதே தான். என்ன உங்களுடன் ஸ்டாலின் இப்போ மட்டும் இவ்வளவு நாள் யார் அப்படின்ற மாதிரி தான் அதையும் கேட்டு எல்லாரும் இதே கேள்வி. எனக்கு தெரிஞ்சு இப்போ காமராஜர் ஐயாவுக்கு வந்து மரியாதை செலுத்துறதுக்காக போயிருந்தாங்க, மாலையான் வச்சு அவருடைய சிறப்பு பண்ணுறதுக்காக போயிருந்தாங்களா. அந்த மாதிரி போகிற இடத்துல யாரோ ஒருத்தர் பேசின டாப்பிக்கு எல்லாரும் காதுலையும் விழுந்துருக்கு. ரிப்பீட்டடாக அடிக்கிறாங்கப்பா அந்த டைலாகை. இப்போ மட்டும் என்ன உங்களுடன் ஸ்டாலின், இதுக்கு முன்னாடி யாரோடு இருந்தார் அப்படின்ட்டு எல்லாரும் கேட்டாங்க இதை. ஸோ அதனால் இந்த கமெண்ட்டை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவை. அது போக என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மட்டும் கண்டென்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, அது போக டேங்க அப்படிங்கப்பா அப்படின்ற லெவலுக்கு பயங்கரமாக பல கருத்துக்களை பேசியிருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அது இதோ உங்களுடன் ஸ்டாலினா இதுவரைக்கும் யாரோட இருந்தாங்கன்னு தெரியல. ஆக பிரச்சனைகளுடன் ஸ்டாலின், சங்கடங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார். அதனால் உங்களுடன் ஸ்டாலின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஏதோ ஒரு அவசர தன்மையில் இருக்கிறது, அச்சத்தன்மையில் இருக்கிறது. மக்கள் நல்லரசை வீதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். வீடு வீடு அரசு போகுதான். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு குழப்பத்தில் இருக்கிறது. மக்கள் மிகவும் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஆக இன்றைய காலகட்டத்தில் வீட்டுக்கு வீடு செல்றாங்க. விக்ஷித் பாரத் என்று வளர்ச்சி அடைந்த பாரதம்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மக்களுக்கும் வீட்டுக்கே சென்று திட்டங்கள் செல்ல வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். அதன் ஸ்டிக்கர் தான் இது. மக்களுக்கு நல்லது செய்தா எங்களுக்கு நல்லது தான். ஆனால் 4.5 வருஷம் என்ன செஞ்சீங்க? 4 வருஷம் செய்யாததை 45 நாள்ல எப்படி செய்ய போறீங்க? அரசு அதிகாரிகளை இன்னைக்கு பிரச்சார கூட்டமாக மாற்றி விட்டார்கள். ஆக ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு ஆள் இல்லை. உள்ள ஒரே பிரச்சனை. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய கல்விக் கொள்கை எவ்வளோ சிறப்பானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உலக அளவில் இந்தியாவில் இருக்க கல்வி நிலையங்களை வந்து முன்னிலைப்படுத்தி சில ரேங்கிங் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்களாம். இந்த மாதிரி அந்த சிறப்பான 5 கல்லூரிகளும் 5 யூனிவர்சிட்டிஸ்லாம் அந்த இடம் பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளுடைய புதிய எஜுகேஷன் பாலிசி தான் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் பெருமையாக மாறுதட்டி பேசியிருக்காராம். இதை வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் என்னடா போங்கங்கிறீங்க, ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அதோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேற்றுமையில் கல்வி கற்றுக் கொடுக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மாதிரி எஜுகேஷன் சொல்லி தரீங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வேறு மாதிரி சொல்லி தரீங்க. காசு இருக்கவங்க ஹிந்தி படிக்கலாம், விரும்பினா படிக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த சாய்ஸே இல்லாமல் பண்ணிடுறீங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சுருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். இதில் வன்மையாக நான் கண்டிக்கிறேங்க. இந்தியா அளவில் 55 பல்கலைக்கழகங்கள் உலக அரங்கில் முதல் வந்திருக்கு, முதல் வாட்டி. இதற்கு புதிய கல்விக் கொள்கை தான் காரணம் என்பதை பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். ஆக நான் கேட்குறேன், இன்னைக்கு பணம் கட்டி விருப்பம் உள்ளவர்கள் படிப்பதற்கு ஹிந்தி, ஆனால் ஏழைகள் இலவசமாக படிப்பதற்கு மும்மொழி கிடையாது. ஹிந்தி திணிக்கிறாங்க தவறான ஒரு கருத்தை இவர்கள். நான் ஒரே ஒரு சவால் விடுகிறேன். உங்களில் தனியார் பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்கிறது, அரசாங்க பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்கிற? படிப்பை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே வேற்றுமையோடு படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். விருப்பம் உள்ளவர்கள் படித்தால் அது ஹிந்தி திணிப்பு இல்லை, ஏழைகளுக்கு கொடுத்தால் அது ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி நான் சொல்லலை, வேறு மொழி திணிப்பு. ஆக முதலில் இவர்கள் படிப்பில் கல்வியில் விளையாடுவதை முதல்ல நிறுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, நான் முதல்வன் திட்டம் எந்த அளவிற்கு தோல்வி அடைந்திருக்கிறது என்று 2 நாளைக்கு முன்னால ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லி இருக்கிறது. ஆக இதையெல்லாம் பார்த்து முற்றிலுமாக தோல்வி, விளம்பரம் மட்டுமே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை. அதே மாதிரி திருவள்ளுவரை இன்னைக்கு இவங்க வந்து கபலீகரம் செய்து கொள்ளுகிறார்கள் என்று தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். திருவள்ளுவர் எங்களுக்கும் சொந்தம்தான். திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் இல்லை, மறை திருவள்ளுவர் மறை என்று அவரின் புனிதத்தன்மையை மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் அவரின் புனிதத்தன்மையை நாங்கள் நிச்சயமாக வெளிக்கொணர்வோம் என்பதையும், தமிழுக்கும் ஆன்மீகம் எதிரி கிடையாது. இவங்க என்னன்னா ஒரு தவறான ஒரு கருத்தை, ஆன்மீகமும் தமிழும் வேற, ஆன்மீகத்தை காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. காவி தாங்க தமிழை வளர்த்ததே, காவிதான், கருப்பு வளர்க்கல. அதனால காவி தமிழ், காவிய தமிழ் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம்.